அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? என்ன வீடியோ அப்படின்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் 2025க்கான புதிய அரசு வேலையாக புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கு. சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரு 3 அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இது வந்து ஆன்லைன்லையும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லையும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த February 25ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டேட் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து அதற்கான ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் அப்ளை பண்ணுற வீடியோஸ் வந்து யாருக்காச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்காக எப்படி அப்ளை பண்ணுறது, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் இதை அப்ளை பண்ணி இதை எங்கே கொடுக்கணும் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், சரிங்களா? இந்த அங்கன்வாடி சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், ஸோ அதே மாதிரி இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், மறக்காமல் லைக் பண்ணியிருக்கணும், மறக்காமல் ஷேர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ ரெகுலராக வந்துட்டுருக்கும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த வேலையை வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி வாங்கணும், ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், எந்த வேலைக்கு அப்ளை பண்ணால் ஈஸியாக கிடைக்கும், எனக்கு எப்படி எனக்கு இந்த வேலை கிடைக்க போகுது, ஸோ இந்த வேலைன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படிலாம் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் பற்றியுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்காக ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, எங்கே கொடுக்கணுன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா? முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லிட்டு 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ இந்த 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்முமே இது ஆஃப்லைனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. இதில் எப்படிலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னான்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மாவட்டம். ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா? மாவட்டம். நீங்கள் என்ன மாவட்டமோ கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா புகைப்படம் கையொப்பத்துடன், அதாவது உங்களுடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோ மேலேயே சிக்னேச்சர் கையெழுத்து போட்டுருங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேங்களா? அடுத்ததாக மனுதாரர் பெயர். ஓகேங்களா? இந்த வேலையை உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுனா உங்கள் நேம். ஓகேங்களா? வேறு ஒருத்தருக்கு அப்ளை பண்ணுறதுனா அவங்களுடைய நேம். ஓகேங்களா? யாருக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அவங்களுடைய நேம். அதேமாதிரி நேம் எப்படி இருக்கும் அப்படின்னா இனிஷியல். ஓகேங்களா? இனிஷியல் முன்னாடி இருந்தால் முன்னாடி இருக்கணும், பின்னாடி இருந்தால் பின்னாடி இருக்கணும். ஓகேங்களா? சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இருக்குதோ அதே மாதிரி இருக்கணும் கரெக்டாக. ஓகேங்களா? அடுத்ததாக நீங்கள் கல்யாணம் ஆனவங்களா, அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்ததுன்னா உங்களுடைய கணவர் பெயர் போட்டுக்கலாம், அது இனிஷியலோட. ஓகேங்களா? அடுத்ததாக கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பா பெயர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக மனுதாரர் இருப்பிட முகவரி, உங்களுடைய நிரந்தரமான அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு வந்து தெளிவாக வந்து அட்ரஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர். ஓகேங்களா? நம்பரில் ஃபஸ்ட்டில் வந்து நம்பரில் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரீட்டு, என்ன ஊர், என்ன தாலுக்கா, என்ன போஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்ன மாவட்டம், பின் நம்பர், இதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்ததாக 4வது உங்களுடைய நகராட்சி என்னன்னு எழுதிடணும். அடுத்தது நகராட்சி என்னன்னு எழுதணும், பேரூராட்சி மண்டலம் கோட்டம் எழுதணும், வார்டு நம்பர் எழுதணும், வட்டாரம், ஊராட்சி எண், இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் 4வது பாக்ஸில் ஃபில் பண்ணணும். அடுத்தது 5வது பாக்ஸ்லேயும் மாநகராட்சி என்னன்னு எழுதணும், நகராட்சி என்னன்னு எழுதணும், பேரூராட்சி வட்டாரம் அதையும் எழுதணும், ஊராட்சி பெயர். ஓகேங்களா? அதையும் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக 6வது பாக்ஸில் வந்து அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் மையத்தின் எண் மற்றும் விலாசம். அதாவது நீங்கள் எந்த அங்கன்வாடி மையத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அங்கன்வாடி மையத்துக்கும், அது ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கும், அதோட அட்ரஸ் இருக்கும். இந்த அட்ரஸில் தான் இந்த அங்கன்வாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதோட அங்கன்வாடி மையத்தோட எண் மற்றும் விலாசத்தை கண்டிப்பாக அட்ரஸை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்ததாக தற்போதைய கல்வி தகுதி. ஓகேங்களா? தற்போதைய கல்வி தகுதி என்னவோ அதை கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான், இப்போ என்ன படிச்சிருந்தாலுமே அதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
அடுத்ததான் தற்போதைய கல்வி தகுதி பார்த்தது நீங்கள், அதாவது நீங்கள் 10வது படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த அங்கன்வாடி மையத்துக்கு வந்து நீங்கள் 10வது படிச்சிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் ஜெராக்ஸாமே நீங்கள் செல்ஃப் அட்டாச்சாக வைக்கணும். ஓகேங்களா? அடுத்ததான் பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயதுடன், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக இதில் மென்ஷன் பண்ணணும். அது வந்து 9வது பாக்ஸில். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வருவாய்த்துறையில் பெற்ற சான்றிதழ், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வருமான சான்றிதழ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும் அது. ஏன்னா வருமான சான்றிதழ் கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் எல்லாம் ஜெராக்ஸ் கண்டிப்பாக வைக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னென்ன இதில் செல்ஃப் அட்டாச்மெண்ட்டாக வைக்கணும் அப்படின்றதுக்காக முழுமையாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனுதாரரின் இருப்பிட முகவரி. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கிய இடம். ஓகேங்களா? இருப்பிடச் சான்றிதழ். ஓகேங்களா? நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கிறேன், இந்த அட்ரஸில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அது இருப்பிடச் சான்றிதழ். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வாக்காளர் அட்டை நகல், அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடி. ஓகேங்களா? ஓட் போடுவோம் இல்லையா, அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே சொல்கிறது எல்லாமே ஜெராக்ஸ் தான், யாருமே ஒரிஜினல் வச்சிடாதீங்க. ஓகேங்களா? அடுத்ததாக குடும்ப அட்டை நகல். ஓகேங்களா? குடும்ப அட்டை, அதாவது நம்ம அரிசி வாங்குவோம் இல்லையா, இப்போ ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்காங்களே அந்த ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ். அடுத்ததான் வாரிசு சீட்டு. ஓகேங்களா? வாரிசு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதற்கான ஜெராக்ஸுமே அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆதார் அட்டை. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஜெராக்ஸ் தான். ஓகேங்களா? இதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததான் மனுதாரர் வசிக்கும் இடத்திற்கும் நியமனம் கோரும் அங்கன்வாடி மையத்திற்கும் உள்ள தூரம், அதாவது நீங்கள் எந்த அங்கன்வாடி மையத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அங்கன்வாடி மையத்துக்கும் நீங்கள் இருக்கிற தூரத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக மனுதாரரின் பிற கல்வி தகுதிகள், தொழில்நுட்ப கல்வி தகுதி வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தற்போதைய கல்வி, அதாவது நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் டைப்பிங் முடிச்சிருந்தீங்க, இல்லை வந்து வேறு ஏதாச்சும் நான் எக்ஸ்ட்ரா எம்எஸ்சி பண்ணியிருக்கிறேன், ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் நான் படிச்சிருக்கேன், மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை என்ன மென்ஷன் பண்ணலாம். அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதோட ஜெராக்ஸுமே இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக திருமண நிலை கேட்டிருக்காங்க பாருங்கள். திருமண நிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஆனவர், விதவை, ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், இதில் எதுவோ கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே அடிச்சு விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்போர்ட்ஸு, என்எஸ்எஸ்சி இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே நீங்கள் ஜெராக்ஸ் இதில் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நீங்கள் ஒரு ஹேண்டிகேப்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க, அதோட முடிஞ்சிடும். ஒருவேளை நீங்கள் ஹேண்டிகேப்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ வந்து இவ்வளோ பர்சன்டேஜில் ஹேண்டிகேப் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த சர்டிஃபிகேட்டில், ஸோ நீங்கள் வாங்கி வச்சுருக்க கார்டில் அதில் அதையும் அந்த கார்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும், ஜெராக்ஸும் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதையும் இதில் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? 16வது பாக்ஸில். அடுத்ததாக உங்களுடைய ஆண்டு வருமானம். ஓகேங்களா? மனுதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ, மினிமம் ஒரு 15,000 20,000க்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த வேலை. ஓகேங்களா? வேறு குறிப்புகள் ஏதாவது இருந்ததுனாலுமே இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக கடைசியாக நம்ம பண்ண போகிறது என்னென்னா இடம் நாள், இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க. இதற்கான அட்ரஸ் வந்து எந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பணுன்றது நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் தெரியணும். அதனால் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதற்கான அட்ரஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? கடைசியாக கீழே சிக்னேச்சர் இதை போட்டிருக்கேன். இடம் நாள் மட்டும் போடாதீங்க. அட்ரஸ் எந்த அட்ரஸ் அனுப்பணுன்றதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ.